Hello viewers, I am Sundari. இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸில் நியூ சிலபஸில் சாப்டர் 5ல எக்ஸசைஸ் 5.3ல 5th சம். Find the value of A if the line through பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா -2,3 and 8,5 is perpendicular to the line ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. y equal to ax plus 2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணுமா? எப்படி கண்டுபிடிக்கணும்னா இப்போ ரெண்டு பாயிண்ட் வந்து பாஸ் ஆகிற ஒரு லைனுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. y equal to ax plus 2 என்ற ஈக்குவேஷனுக்கு பர்பண்டிகுலராக இருந்துச்சுன்னா அதோட ஏவோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இந்த 2 பாயிண்ட்ஸ்க்கு தனியாக எம் கண்டுபிடிக்கணும், இந்த ஈக்குவேஷனுக்கு தனியாக எம் கண்டுபிடிக்கணும். இப்போ ரெண்டும் கண்டுபிடிச்சா பர்பண்டிகுலர்னாவே நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? m1 m2 ஈக்குவல் டு -1ன்ற ஃபார்முலா ஞாபகம் வரணும். இப்போ m1ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிருங்க. m2ஓட வேல்யூ கண்டுபிடிச்ச பிறகு இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இதில் ஏன்ற ஒரு வேர்டு இருக்குல்ல, இதில் வந்து ஏவோட வேல்யூ கிடச்சிடும். சரிங்களா? இப்போ வாங்க சமுக்கு வாங்க. இப்போ 2 பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? -2,3 அண்ட் 8,5 2 பாயிண்ட்ஸ் எழுதிக்கிங்க. இப்போ 2 பாயிண்ட்ஸ்க்கு ஸ்லோப்போடைய ஃபார்முலா என்ன? y2 minus y1 divided by x2 minus x1. இதை வந்து x1 y1 வச்சிங்க இந்த பாயிண்ட்டை x2 y2 வச்சிங்க. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? y2க்கு நேரம் என்ன இருக்கு? 5. இந்த மைனஸ் அப்படியே போட்டுருங்க. y1க்கு நேரம் என்ன இருக்கு? 3 divided by x2க்கு நேரம் 8 மைனஸ் போட்டுங்க. x1க்கு நேரம் என்ன இருக்கு? -2 இருக்கு. அப்போ இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ்ன்னு ஆகிடும். +2 ஈக்குவல். இப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணுமா? ப்ளஸ் சைன் மைனஸ் சைன் வந்து என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணி ப்ளஸ் சைன் போட்டுக்கணும். பிக் நம்பருடைய சைன் போட்டுடணும். 2 18 2 ஆட் பண்ணால் 10. இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணால் 1 2s are 2 5 2s are 10. இப்போ 1/5 வந்துருச்சு. இப்போ m1 கிடச்சிருச்சு. m1 என்னன்னு கிடச்சிருக்கு? 1/5 கிடச்சிருக்கு. அடுத்தது ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. the line is given line is y equal to ax plus 2 கொடுத்துருக்காங்க. இது என்ன ஃபார்முலா இருக்குன்னா y equal to mx plus cன்ற ஃபார்முலா இருக்கு. எக்ஸுக்கு பக்கத்தில் எம் இருக்கிறது தான் ஸ்லோப்பு, இது வந்து ஒய் இன்டர்செப்ட். நமக்கு வந்து ஸ்லோப்பு தான் தேவை. எக்ஸுக்கு பக்கத்தில் இங்கே என்ன இருக்குது? எம்னு இருக்குது. இங்கே எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது? ஏன்னு இருக்குது. இப்போ இந்த லைனை நம்ம வந்து இதை m1 எடுத்தாலும் இது என்னென்னு எடுத்துக்கிட்டேன்? m2ன்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ m2ஓட வேல்யூ இங்கே என்ன இருக்குது? ஏன்னு இருக்குது. இப்போ m2ஓட வேல்யூ ஏன்னு இருக்குது. இப்போ இந்த ரெண்டு லைனும் பர்பண்டிகுலர்னு நமக்கு தெரியும். பர்பண்டிகுலர்னா ஃபார்முலா என்ன? 2 லைன்ஸ் ஆர் பர்பண்டிகுலர் ஆகிட்டு ஃபார்முலா என்ன? m1 m2 ஈக்குவல் டு -1. m1ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? 1/5. m2ஓட வேல்யூ a இன்ட்டு a போட்டுக்கோ ஈக்குவல் டு -1. ஏவை இங்கே வச்சுரு, இந்த -1 அப்படியே வச்சுக்கோ. இந்த 1/5 இந்த சைட் போயிடுச்சுன்னா என்ன ஆகிடும்? டிவைட் வந்து இந்த பக்கம் போச்சுன்னா மல்டிப்ளை ஆகிடும், 5 ஆகிடும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் -1 × 5 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? a ஈக்குவல் டு -5. இப்போ ஏவோட வேல்யூ என்னது? -5. இதான் ஆன்சர். ஓகேவா?